இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரஷர் வெசல். பிரஷர் வெசல்ல வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, பிரஷர் வெசல்னா என்னங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிபிகேஷன் கிடைக்கும். வீடியோக்குள்ள போலாம். வாட் இஸ் பிரஷர் வெசல்? பிரஷர் வெசல் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு லீக் ப்ரூஃப் கண்டெய்னருங்க. இந்த லீக் ப்ரூஃப் கண்டெய்னர்ல வந்து லிக்விட் அல்லது கேஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணப்படுது. இது வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைசஸ்ல கிடைக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷேப் வந்து பாத்தீங்கன்னா இதோடைய ஹெட் ஷேப் வந்து பொதுவா 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஸ்பெரிக்கல், கோனிக்கல், சிலிண்ட்ரிக்கல்னு சொல்லிட்டு 3 டைப்ல இருக்குது. இது வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட ஹையர் ப்ரெஷர் இல்ல லோயர் ப்ரெஷர் வந்து இதுல மெயின்டைன் பண்ண முடியும். அதே மாதிரி அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சரை விட ஹையர் இல்ல லோயர் டெம்பரேச்சர் உள்ள ஃப்ளூயிட்ஸை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க முடியும். இதுக்காக வேண்டி தான் நம்ம வந்து பிரஷர் வெசல்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இந்த பிரஷர் வெசல்ஸ் வந்து எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா வந்து 3 இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து யூஸ் பண்றாங்க. ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் எனர்ஜி இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து இந்த பிரஷர் வெசல்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அப்புறம் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நம்ம பார்க்கக்கூடிய எல்லா வெசலுமே, அதாவது காலமா இருக்கட்டும், கேஓடியா இருக்கட்டும், இல்ல வேற ரெசிடென்சியல் வெசலா இருக்கட்டும், சின்ன சின்ன கண்டெய்னர்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிரஷர் வெசல்ஸ்ல தான் வரும். இந்த பிரஷர் வெசல்ஸ்ல வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸை பொறுத்து அதோடைய இன்டர்னல்ஸ் வந்து மாறும். நார்மலா ஒரு பிரஷர் வெசல்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கும், அதுல வந்து என்னென்ன பார்ட்ஸ் வரும், அப்புறம் பாத்தீங்கன்னா அதோடைய ஸ்டாண்டர்ட் கோட்ஸ் என்னங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இதோட மெட்டீரியல்ஸ் எப்படி வந்து செலக்ஷன் பண்றாங்க அது என்னங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ வந்து கோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா கோட்ஸ் இருக்கு. அது வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி நிறைய கோட்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அதுல நம்ம வந்து ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ல உள்ள கோட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். இதுல வந்து ASME 8 சொல்லிட்டு ஒரு கோட் இருக்கு, API 510 சொல்லிட்டு ஒரு கோட் இருக்கு. இந்த 2 கோடை தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். அப்புறம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா BISன்னு சொல்லுவாங்க, இல்லை ISன்னு சொல்லுவாங்க. IS 2825 தான் உங்களுக்கு வந்து பிரஷர் வெசல்ஸோட கோடு. ISO கோடு பார்த்தீங்கன்னா ISO 16528ன்னு சொல்றாங்க. இதுதான் வந்து ISO உடைய பிரஷர் வெசல் கோடு. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து வேற சில கண்ட்ரியோட கோட்ஸும் இருக்கு, உங்களுக்கு தேவைப்பட்டா பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து மெட்டீரியல் செலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கார்பன் ஸ்டீல் வந்து பொதுவாக யூஸ் பண்ணப்படுது. இதுல வந்து கார்பன் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 0.25% விட கம்மியா இருக்கணும். அப்புறம் கார்பன் மேங்கனீஸ் ஸ்டீல் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து கார்பன் ஸ்டீலோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமானது, அதனால இந்த மெட்டீரியல் வந்து யூஸ் பண்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா லோ அலாய் ஸ்டீல், ஹை அலாய் ஸ்டீல், அப்புறம் ஆர்த்தனட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து யூஸ் பண்றாங்க. நான் ஃபெரஸ் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்றாங்க. அப்புறம் அதுல இருக்கக்கூடிய போல்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஹை டக்டைல் மெட்டீரியலை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரஷர் வெசலுடைய ஜெனரல் அரேஞ்ச்மெண்ட் டிராயிங்ஸ் தான். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இப்படிதான் வந்து ஒரு டிராயிங்ல கொடுத்துருப்பாங்க. இந்த வெசல்ல வந்து என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம் நம்ம. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாசில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இருக்கு பாத்தீங்களா, இதான் நாசில். இந்த இருக்கா இந்த நாசில். இது வந்து பாத்தீங்கன்னா மேன்வே, இது வந்து சப்போர்ட் லெக்ஸ், அப்புறம் இது வந்து ட்ரெயின் நாசில். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும். இந்த 1 2 3 கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க. இது எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து காலம் வந்து எரெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் இதோடைய வெர்டிகாலிட்டி செக் பண்ணோம். அந்த வெர்டிகாலிட்டி செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த ஓரியன்டேஷன் செக் வச்சுதான் நம்ம வந்து இதோடைய வெர்டிகாலிட்டி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது வந்து ஒரு டிராயிங். இது வந்து ஜெனரல் அரேஞ்ச்மெண்ட் டிராயிங்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுல வந்து என்னென்ன வச்சிருக்காங்க, அதாவது இது பாருங்க, நாசில் ஓரியன்டேஷன் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் லெக்ஸை பத்தி ஃபுல்லா டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நாசில்ல என்ன டைப் ஆஃப் வெல்டிங் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அப்புறம் இதுல வந்து என்ன ரெயின்ஃபோர்சிங் பேட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸை பத்தியும் கொடுக்கறது தான் உங்களுக்கு வந்து ஜெனரல் அரேஞ்ச்மெண்ட் டிராயிங்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா 3D வியூ. இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பர்பஸுக்காக வேண்டி இந்த வந்து பிரஷர் வெசல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்குல்ல ஒயிட் கலர்ல இருக்கிறது வந்து ஸ்கிட்னு சொல்லுவாங்க. இந்த கீழே வருது பாத்தீங்களா, இந்த பாட்டம்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பேஸ் பிளேட்டு. இந்த பேஸ் பிளேட்டுக்கு மேல ஸ்கிட் வரும். ஸ்கிட்டுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டெய்னர் வரும். இந்த கண்டெய்னருக்கு மேல டூம் இருக்கும். இந்த டூம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 டைப் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெக்னு சொல்லுவாங்க. இது வந்து லிஃப்டிங் லெக்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா மேன்வே. ஓகேங்களா? இது என்ன வச்சிருக்காங்கல்ல, இதுதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாசில். இது வந்து ரெயின்ஃபோர்சிங் பேடு. ஓகேங்களா?
நம்ம பார்ட்ஸ் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இதில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரெஷர் வெசல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெட்டு, ஷெல்லு, நாசில் ஓரியன்டேஷன், பேஸ் பிளேட்டு, ஸ்கிட் ஆக்சஸ் ஓப்பனிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபோர்சிங் பேடு, மேன்ஹோல்ஸு, அப்புறம் மேன்ஹோல் இருக்கக்கூடிய மேன்வே ஹோல்டிங் பண்ணுறதுக்கான ஹிஞ்சஸ், அப்புறம் சேடில் லிஃப்டிங் லெக்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்படி 14 மெட்டீரியல்ஸ் இருக்குது. இது என்னென்னங்கிறத பார்க்கலாம். இந்த ஹெட்டுன்னு சொல்கிறது இந்த டாப் பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்லோ கலரில் கிளிக் பண்ணியிருக்காங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டுன்னு சொல்லுவோம். இது பொதுவாக வந்து 3 டைப்பாக இருக்குது. இது வந்து ஸ்பெரிக்கல் டைப்பு, சிலிண்ட்ரிக்கல் டைப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கோனிக்கல் டைப்புன்னு சொல்லிட்டு 3 டைப்பில் இருக்கும். இதை வந்து அப்ளிகேஷன் தகுந்த மாதிரி அவங்க வந்து மாற்றுவாங்க. அப்புறம் ஷெல்னு சொல்கிறது என்னென்னா, இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்லு. இந்த ஷெல்லும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2-3 டைப் இருக்குது. ஒன்று வந்து கம்ப்ரஷன் ரிங்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ப்ளூ கலரில் ரவுண்டாக கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து வெல்டிங் செக்மெண்ட்டு. இந்த வெல்டிங் செக்மெண்ட் இல்லாமல் இதில் வந்து ஸ்டிஃப்னர் ஒரு பிளேட் மாதிரி வச்சு ஒரு ரவுண்டாக பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் ரிங்குன்னு சொல்லுவோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா காயில் சுற்றி இருப்பாங்க. அது வந்து ஜாக்கெட்டட் ஷெல்லு. ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாசிலை பற்றி பார்க்கலாம். அந்த நாசில்னு சொல்கிறது இன்லெட்டு அவுட்லெட்டு, அதாவது மெட்டீரியல் இன் பண்ணி வெளியே வர்றதுக்கான பேசேஜ் தான் உங்களுக்கு நாசில்னு சொல்லுவோம். இந்த நாசில்னு சொல்கிறது இந்த ஃப்ளான் ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கு நாசில். இந்த நாசில் வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணும்போது ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாசில் ஓரியன்டேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ் பிளேட்டு. இந்த பேஸ் பிளேட்டுன்னு சொல்கிறது இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளூ கலரில் வந்து இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ் பிளேட்டு. இந்த பேஸ் பிளேட்டுக்கு மேலே தான் ஓவரால் ஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா. இது வந்து பொதுவாக வந்து உங்களுக்கு வந்து கிரவுண்ட் லெவலில் இருக்கும். அதுக்கு மேலே வந்து காங்கிரீட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஸ்கிட்டுன்னு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ் ஃப்ரேமுக்கு மேலே வந்து ஸ்கிட் இருக்கும். இது ஒன் ஆஃப் த சப்போர்ட் பர்பஸுக்காண்டி யூஸ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வெசல் வந்து மேலே வந்து ஒரு டூம் ஷேப்பில் வந்து இருக்குது, கீழேயும் அதே மாதிரி ஒரு டூம் இருக்குது. இது வந்து ஆனால் இந்த வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியாது. இதை பாதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கிட்டுக்குள்ளே மறைஞ்சிரும். ஸ்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இதை ஹோல்டு பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா. பாதி இந்த டூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிட்டுக்குள்ளே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிட் ஆக்சஸ் ஓப்பனிங் சொல்லுவாங்க, அதுதான் என்ன இருக்குது. இந்த ஸ்கிட் ஆக்சஸ் ஓப்பனிங் சொல்கிறது எதுக்குன்னா, இந்த மேன் பவர் வந்து உள்ளே போயிட்டு நான் உள்ளே மறைஞ்சிருக்கக்கூடிய இந்த டூமுடைய வெல்டிங்ஸு கிராக்ஸ் ஏதாவது இருக்குதா சொல்லிட்டு பார்க்குறதுக்காக வேண்டி இந்த மேன்வை யூஸ் பண்ணுவோம். இது பொதுவாக 18 இன்ச்லேருந்து 24 வரைக்கும் இதோடைய சைஸஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கிட் வெண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கிட் வெண்டுன்னு சொல்கிறது ஒன்றும் கிடையாது. இதில் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இதில் ஏதாவது லீக் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து உடனே சடனாக வெளியே வரதுக்காக வேண்டி அந்த ஹோல்ஸ் இருக்கும். அது இல்லாமல் இதில் ஏதாவது வெல்டிங் ஒர்க் நடந்தீங்கனாலும் அதில் இருக்கக்கூடிய அன்வான்ட் கேஸ் வந்து வெளியே வரதுக்காக வேண்டி அந்த ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஸ்கிட் ஃபயர் ப்ரூஃபிங். இந்த ஸ்கிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எளிதில் தீப்பிடிக்கக்கூடியாத மெட்டீரியலை வச்சு பயன்படுத்தியிருப்பாங்க. அப்புறம் ரெயின்ஃபோர்சிங் பேடுன்னு சொல்கிறது என்னென்னா, இந்த இதுதான் ரெயின்ஃபோர்சிங் பேடு. இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரெயின்ஃபோர்சிங் பேடு. எந்தெந்த இடத்துல மேன்வேஸு நாசில்ஸ் வருதோ அதோடைய ஸ்ட்ரென்த்தபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம வந்து ரெயின்ஃபோர்சிங் பேடு கொடுப்போம். டைரெக்டாக ஒரு நாசிலை கொண்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெசலுடைய சர்ஃபேஸ் வந்து வெல்டிங் பண்ண முடியாது. அப்படி வெல்டிங் பண்ணும்போது என்னாகும், இதோடைய ஸ்ட்ரென்த், அதாவது ஷெல்லோடைய ஸ்ட்ரென்த் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெயின்ஃபோர்சிங் பேடு வைப்பாங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு வந்து நாசில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வெல்டிங் அடிப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேன்ஹோல்ஸு இதான் இந்த பார்த்தீங்களா, இதுதான் மேன்ஹோலு இந்த இருக்குது. இது எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வழியாக தான் மேன் பவர் வந்து உள்ளே போயிட்டு இன்ஸ்பெக்ஷனோ இல்லை எந்த ஒர்க்கோ வந்து இன்டர்னல்ஸ் வந்து பார்க்குறதுக்கு எல்லாமே இந்த மேன்ஹோல் தான் யூஸ் ஆகும். இந்த மேன்ஹோல் இன்ஜெக்ஷன் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேன்ஹோலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேன்வே வச்சு க்ளோஸ் பண்ணியிருப்போம். இந்த மேன்வே வந்து ஹோல்டு பண்ணுறதுக்காக வேண்டி இந்த மேன்வே ஹிஞ்சஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது மேன்வே ஹிஞ்சஸ் அப்படி இல்லைன்னா டிவிட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேன்வே ஹோல்டு பண்ணுறதுக்கான ஒரு செட்டப் இருக்கும். இதில் போல்ட் நட்ஸ் போட்டு வச்சு உங்களுக்கு டைட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து எப்போவுமே செக் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இதனால நிறைய ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அப்புறம் சேடில்னு சொல்கிறது, இது இந்த ஸ்கிட்டு பார்த்தீங்களா, இதே மாதிரி ஒரு சப்போர்ட் தான் ஸ்கேடில்னு சொல்லுவோம். இந்த சேடில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் சேடில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் ஷேப்பில் இருக்கும். இதில் வந்து ரெயின்ஃபோர்சிங் பேடு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு ஸ்கிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டிஃப்னர் பிளேட்டு தான் உங்களுக்கு வந்து உங்கள் லோடை வந்து தாங்கிறதுக்கு வேண்டி பயன்படுத்தப்படுது. இது வந்து பேஸ் பிளேட்டு, கீழே இருக்கிறது பேஸ் பிளேட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் வெசல்ஸில் வந்து சப்போர்ட்டிங் பர்பஸுக்கும் வெர்டிக்கல் வெசலுக்கு வந்து சப்போர்ட்டிங் பர்பஸுக்கும் இது வந்து கொடுத்துருப்பாங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிஃப்டிங் லெக்ஸ். இந்த லிஃப்டிங் லெக்ஸ்ன்னு சொல்கிறது இந்த எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் லிஃப்டிங் லெக்ஸ். இந்த லிஃப்டிங் லெக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெசலை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் எரெக்ஷன் பண்ணுறக்கூடிய பர்பஸுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாங்க உங்களுக்கு வந்து வெசலை பற்றி உள்ள டீட்டெயில்ஸு. நீ உங்களுக்கு வந்து இதை பற்றி தகவல் வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். நம்மளுடைய வீடியோஸ்க்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.